ஹாய் நண்பர்களே, நான் இன்றைக்கி மாங்காய் சாதம் செய்யலான்னு சொல்லிட்டு மாங்காய் எடுத்து இப்படியே சீவி வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள். அதுக்கு கொஞ்சம் பச்சைக்கடலை பருப்பு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய், 2-3 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு. இங்கே பாருங்கள். இது மாங்காய் சாதம் இந்த லெமன் ரைஸ் செய்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் நண்பர்களே. இந்த வேர்க்கடலை போட்டால் போடலாம், இல்லைலாம் வேண்டாம். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஹாய் நண்பர்களே, இங்கே பாருங்கள். மாங்காய் சாதம் செய்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயிட்டோம். கொஞ்சம் கடுகு உளுந்து கொஞ்சம் போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்சிருச்சு, கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சிருச்சு, அடுத்து பச்சைக்கடலை பருப்பு போட்டுக்கலாம். அடுத்து காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கலாம். லேசாக ஃப்ரை பண்ணி விடலாம். மிளகாய் எல்லாம் இப்படி இந்த மாதிரி ஆயிடணும், நல்லா வதங்கிக்கணும். பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக. அடுத்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அடுத்து மாங்காய் சீவி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். லெமன் ரைஸ் மாதிரி தான் இது. லெமனுக்கு பதிலாக நம்ம மாங்காய் போடுறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நண்பர்களே. இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க, அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உப்பு போட்டுக்கலாம் நண்பர்களே. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இதுக்கு சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் நண்பர்களே. நல்லா மாங்காவோட பச்சை வாசனை போக வரைக்கும் வதக்கினா போதும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். பாருங்கள், இப்போ நான் சாதம் போடுறேன். என்னுடைய சாதம் நல்லா உதிரி உதிரியாக தான் இருக்குது. பாருங்கள், நல்லா சாதம் ரெடி ஆயிடுச்சு. மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது உடனே சாப்பிட வேண்டாம். ஒரு இந்த மாங்காவோட புளிப்பெல்லாம் சாதத்தில் இறங்கி ஒரு 10 நிமிஷம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த புளிப்பு தன்மையில் இறங்கும்போது அப்போ சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.